உடன் இன்றைய நாள் 16/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6:04. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:40 வரை. சப்தமி பின்பு இரவு 11:13 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை. பரணி பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 8:26 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:26 வரை. ஹஸ்தம் பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். பொருளில் லாபமான நிலை ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆதாயங்கள் கிடைக்கும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். வளமான நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி பொருள் வரவுகள் கிடைக்கும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். நெருக்கடிகள் நீங்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோகிணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மிருகசிரேஷம் சிந்தனைகள் அதிகமாகும். மிதுனராசி நேயர்களே, மற்றவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் அலைச்சல்கள் கூடும். திருவாதிரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். புனர்பூசம் முயற்சிகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் உண்டாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சந்தோஷத்துடனும் செயல்படுவீர்கள். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூரம் வளமான நாள். உத்திரம் வளர்ச்சிகள் கூடும். கன்னிராசி நேயர்களை, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். யோசித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களினால் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆழ்வமான நிலை உருவாகும். அனுபவங்கள் கிடைக்கும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். ஹஸ்தம் வளர்ச்சிகள் கூடும். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தடைகள் விலகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களையும் குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி கௌரவங்கள் கூடும். விசாகம் நிதானம் தேவை. விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். உடன் பிறந்தவர்களினால் ஆதரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொருள் வரவுகள் நிம்மதியாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் தன்னம்பிக்கை கூடும். மனுஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களை, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும்.
சிக்கல்கள் விலகும். பணியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அலுவலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். போராடும் தடைகள் விலகும். உத்திராடம் அனுகூலங்கள் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் உருவாகும். ஆதரவான நிலை மேலோங்கும். மென்மையான நிலை உருவாகும். ஆர்வம் ஏற்படும். பணியில் லாபமான நிலை உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். விவேகத்துடனும் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் வளர்ச்சிகள் கூடும். அவிட்டம் தடைகள் விலகும். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வீடு கட்டும் எண்ணம் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் எதிர்ப்புகள் விலகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் ஒத்துழைப்பான நாள். போராட்டாதி நிம்மதி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். அலுவலகத்தில் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.